இந்த 26 தேர்தலை பற்றி பேசும்போது அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய் சீமான் இவங்க ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் அடிபட்டு இருக்கு. சீமான் சொல்லியிருக்காரு ஐம் வெயிட்டிங் அப்படிங்கிறாரு. இப்போ சீமான் அவர்களுக்காக விஜய் வந்து மைக்கை போட்டு விளம்பரம் கொடுத்தாரு. நினச்சா ரெட்டலை போட்டு விளம்பரம் கொடுக்கறதுல அவருக்கு நோட்டும் சீட்டும் இப்போ கேரண்டியாக பேசப்பட்டிருக்கோம். அணில் போல விஜய் ஆதரிச்ச 2011 தேர்தலை விட 14 தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் 6% வாக்குகளை அதிகம் பெற்று 45% வாக்குகளை பெற்று 37 இடங்களை பெற்றார். தனி மனிதர் விஜய்க்கு செல்வாக்கு வளையம்ங்கிறது ஒரு கட்சியை நடத்தி 39 கேண்டிடேட் போட முடியாம தான் அவர் வந்து சட்டமன்றத்துக்குன்னு போறாரு. 214 கேண்டிடேட் விஜய் போட்டுருவாரான்னா அதற்குள்ள பொறுமை, சகிப்புத்தன்மை, ஆட்களை ஜட்ஜ் பண்றது, அதெல்லாம் பார்க்கறதெல்லாம் விஜய்கிட்ட இருக்காங்கிறது. 30 ரூபா வசூல் வரும்னா ரஜினி ரசிகன் அண்ணாமலை தம்பினா ஆட வந்தோன்னா கூட 10 ரூபா வசூலை சேர்த்துக்குவாரு. எவ்வளவு கில்லாடித்தனமான மார்க்கெட்டிங்ல உள்ள ஆளு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இந்த 26 தேர்தலை பற்றி பேசும்போது அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய் சீமான் இவங்க ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் அடிபட்டு இருக்கு. சீமான் சொல்லியிருக்காரு ஐம் வெயிட்டிங் அப்படிங்கிறாரு. சீமான் வேற ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தவர் இல்லையா? அவர் தமிழ் தேசிய அரசியல். அவர் வந்து 2009 ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு வந்து அவர் தமிழ் அடையாளம் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு. ஒரு தமிழ் குடிகளை ஒரு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அரசியலாகவும் அவர் பேசுகிறாரு. பட் ஆனால் விஜய் அப்படிங்கிறது ஒரு பொதுப்படையான ஒரு நடிகர். அவருக்கு பின்னாடி ஒரு 2 கிட்ஸ் இருக்காங்க, ஒரு பெரிய ஒரு டீம் இருக்கு. இது எப்படி ஒரு பொருத்தப்பாடாக இருக்குமா? இது வாய்ப்பு தான் இருக்கா? சீமான் ஒரு ப்ரூவ்டு லீடர், ஜம்பிங்கில் போயிட்டு இருக்கிறாரு. நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுன்னு வந்தவர். அதுவும் ஒரு பேச்சு திறமையில ஜெயலலிதா அம்மையாருக்கு 2-3 தேர்தலில் வெற்றியை கொடுத்துருன்னு சொல்ல போனால் விஜயை கூட ஒரு எலெக்ஷனில் சீமான் சினப் பண்ணியிருப்பார். 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் விஜய் தனக்கு பெரிய செல்வாக்கு இருக்கதா நினச்சிக்கிட்டு மோடியை போய் பார்த்து ஜெயலலிதா அம்மையாரை பலகீனப்படுத்திடலாம்னு நினச்சாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மையாருக்காக சீமான் அந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். நிறைய கூட்டங்கள் பேசினார். விஜய் ஆதரித்த தன் தந்தை மூலமாக தன் எண்ண ஓட்டத்தை காட்டி அணில் போல விஜய் ஆதரித்த 2011 தேர்தலை விட 14 தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் 6% வாக்குகளை அதிகம் பெற்று 45% வாக்குகளை பெற்று 37 இடங்களை பெற்றார். தனி மனிதர் விஜய்க்கு செல்வாக்கு வளையம்ங்கிறது சுத்தமாக இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவருக்குள்ள ரசிகர் பலத்தை மறுக்கல. அது ஒன்றும் பெரிய சிக்னிஃபிகன்டா இல்லைங்கிறனால தான் அவர் மோடியை பார்த்த பிறகும் சீமான் பிரச்சாரத்தில் 6% வாக்குகளை வந்து ஜெயலலிதா அம்மையார் உயர்த்தினாங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இப்படி ஒரு பாப்புலாரிட்டியை ஈழ பிரச்சனையில் வந்தவர் நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுன்னு சொல்லும்போது திராவிட கட்சிகளை எதிர்ப்புங்கிறதும் தேசிய கட்சிகளை எதிர்ப்புங்கிறதுலையும் அவர் வாராரு. இப்போ சீமான் அவர்களுக்காக விஜய் வந்து மைக் படத்தை போட்டு விளம்பரம் போட்டது ஒரு பெரிய ப்ளஸ். விஜய் நினச்சிருந்தா ரெட்டலை போட்டு விளம்பரம் கொடுத்துருக்கலாம். அது நான் ஏற்கனவே அதோட விளக்கம் என்ன சொல்லணும்னா, சீமானுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஆட்கள் இருக்காங்க. எடப்பாடிக்கு ரெட்டலையும் அதிமுகங்கிற கட்சியும் 95% அமைப்புகம் தான் இருக்கே தவிர அவருக்குன்னு கேடர்ஸோ எதுவும் இல்லைங்கிறது தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் அவருங்கிறதுனால அது விஜயை வந்து அது சினிமாவுக்கும் அது பயன்படுத்த வராது. சீமான் மைக்கை போடுறதான் பலம் தரன்னு அதை உள்ளே வந்துட்டார். ஸோ அவங்களுக்கு இடையில பல விஷயங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கலாம். சீமான் வந்து விஜய் ஆதரிக்கிறது ஒரு இயல்பான நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். சீமானுக்கு பல ஆப்ஷன்கள் இருக்குது. கான்ட்ராடிக்ட் ஆப்ஷன் கூட சீமானுக்கு இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸை அவைல் பண்ணாமல் விஜய்ங்கிற ஆப்ஷனை அவைல் பண்ணுறது ஒரு நேச்சுரல் அலை மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சீமான் வேலுப்பிள்ளை பிரபாகரனை மையமாக வச்சு தான் தாக்கு பிடிச்சி போகிறாரு, தொடர் வளர்ச்சியை பெறுறாரு. தனித்து போட்டியிடறனால தான் அந்த வெற்றியை பெறுறாரு. ஆம் ஆத்மி 2019 மக்களவைத் தேர்தலில் 7.4% எடுத்தவங்க தனிச்சே பஞ்சாப் முழுக்க கேண்டிடேட்டை சட்டமன்றத்தில் போட்டனால 42% ஜம்ப் பண்ணாங்க. மக்களின் நம்பிக்கை தான், மக்கள் தான் பெருசு, மக்களுக்கு ஆதரவு தான் பெருசு. அந்த அடிப்படையில் தனிச்சு நின்னாப்பில் சீமானும் 214 தனிச்சு நிற்கிறது தான் அவருக்கு 2026 சரியான வியூகமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஐடியாலஜிக்கலி நான் சீமான்ட்டு டிஃப்ரெண்ட்டு தான். அதை என்றைக்கும் எப்பவும் நான் ஆணித்தரமாக சொல்லிட்டு தான் இருப்பேன். பட் அது என்னோட ரத்தத்தோட ஊர்ன ஐடியாலஜி. எனக்கு நான் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் ஊர்ன ஐடியாலஜி. அது அந்த ஐடியாலஜிக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். அந்த ஐடியாலஜிக்காக நான் உழைக்கிறேன். பட் சீமானை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுறதுனாலையும் சீமான் பற்றிய சில இதுகளை இருட்டடி பண்ணுறதுனாலையும் சீமானை பற்றிய சில உண்மைகளை மட்டும் நான் சொல்கிறேன். என்னோட கருத்து சீமான் தனிச்சு போட்டியில் தான் வளர்றாரு. 214 கேண்டிடேட் போட்டு ஆம் ஆத்மி பஞ்சாப் மாதிரி நிற்கிறது தான் சீமானுக்கு வந்து கெயினுங்கிறது என்னோட கருத்து.
பட் அவங்க பார்வையில் விஜய் தனக்கு ஆதரவு கொடுத்தா அதை எடுத்துக்கலாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. விஜய்க்கு முடிவு என்னங்கன்னு தெரியல. மைக்கை போட்டு விளம்பரம் கொடுத்தாரு, நினச்சா ரெட்டலையை போட்டு விளம்பரம் கொடுக்கறதுல அவருக்கு நோட்டும் சீட்டும் இப்போ கேரண்டியாக பேசப்பட்டிருக்கோம். அந்த நோட்டுக்கு போகாமல் மைக்குக்கு போட்டு விளம்பரம் கொடுத்ததே ஒரு பெரிய விஷயந்தான். நம்ம ஒரு விமர்சனம் வைக்கும் போதுனாலும் சரி, ஒருத்தரை பற்றி ஒரு விஷயம் சொல்லும் சரி, 2 கோணத்தையும் சொல்லணும். மைக்குக்கு போட்டவர் ரெட்டலைக்கு போட்டால் பல கோடிகள், ட்ரிபிள் டிஜிட்டில் அவருக்கு கோடிகள் வந்து இறங்கியிருக்கும். அது நம்ம தமிழ் மண்ணில் என்ன நடக்கு என்னதுன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு மைக்குக்கு ஒரு விளம்பரம் போட்டார்னா அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திராவிட கட்சிகள் கூட்டணி வேண்டாம், அந்த தமிழக வெற்றி கழகம் அந்த புள்ளிக்குள்ளே இருந்து பண்ணுறாரு. அவர் ஒரு கட்சியை நடத்திக்கிடுவாரான்னா எனக்கு அதில் சந்தேகம் இருக்குது. ஒரு கட்சியை நடத்தி 39 கேண்டிடேட் போட முடியாமல் தான் அவர் வந்து சட்டமன்றத்துக்குன்னு போகிறாரு. 234 கேண்டிடேட் விஜய் போட்டுருவாரான்னா அதற்குள்ள பொறுமை, சகிப்புத்தன்மை, ஆட்களை ஜட்ஜ் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்குறதெல்லாம் விஜய்கிட்ட இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படியே விஜய் அதை போடுவாருனாலும் கூட அவர் 234 கேண்டிடேட் போடுறது உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துருவாட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரித்து திமுகவுக்கு வந்து 2026 லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அனுகூல சத்துருங்கிற அந்த ரோல் தான் அவர் ப்ளே பண்ண முடியும். விஜய் நாளைக்கு தூக்கி பேசக்கூடியவங்கள்லாம் ஸ்டாலின் எதிர்ப்பாளர்கள் தான், உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பாளர்கள் தான். அப்போ அந்த எதிர்ப்பு ஓட்டு தான் பிரியும், அது ஸ்டாலினுக்கு வந்து ஒரு லாபத்தை தான் கொடுக்குங்கிற பாணியில் இருக்கும். அதுக்கு பிறகு அவர் அதை வச்சு என்ன பண்ணுவார், எப்படி அதை மூவ் பண்ண போகிறாங்களோ அவருக்கு அது ஒரு சிரமமான கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். 24 அவர் களத்துக்குள்ளே வந்து 39 கேண்டிடேட் போட்டிருப்பார்னா எடுக்கிற ஓட்டு எக்ஸோ ஒய்யோ இசட்டோ அந்த ஓட்டை வச்சு 26 அவர் ஒரு பிளேயராக இருந்திருப்பார். இப்போ அவர் பலம் நிரூபிக்காத அவரை பெரிய பிளேயராக, சீமான் உட்பட அவரை வந்து பெரிய பிளேயராக மதிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். இதை நான் சொல்கிறதுனால சீமானையும் விஜயம் பிரிக்கிறதுக்கு நான் சதி பண்ணுறேன், நான் சதி பண்ணலை. நான் இயல்பாக சொல்கிறேன், சீமானுக்கு பல ஆப்ஷன்கள் இருக்குது. அந்த ஆப்ஷனோட விஜய் சீமான சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொமோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இயல்பான ஒரு ஆப்ஷனாக இருக்குங்கிறதா என்னோட பார்வை. தேர்தல் நம்பர்ஸ் கால்குலேஷனை தாண்டி இந்த சித்தாந்த வேறுபாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவர் வந்து இப்போ அருந்ததியர்கள் நேரடியாகவே வந்து சீமான் பேசுனதுக்கு விமர்சனமாக தமிழ் புலிகள் கட்சியெல்லாம் கூட ஒரு விமர்சனம் வச்சாங்க, ஒரு போராட்டம் பண்ணாங்க. அவர் வந்து தமிழர் அல்லாதவர்கள், தெலுங்கர்களோ இல்லை அருந்ததியர்களோ இது மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து அந்த கட்சிக்குள்ளே ஒரு செட்டப்பு, அவங்க சித்தாந்தமாக அவங்க செயல்படுறாங்க. அது எப்படி விஜய்க்கு பொருந்தும்? இல்லை விஜய் வந்து ஒரு பேன் தமிழ்நாடா, அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமா இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தானே? கண்டிப்பாக விஜய் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டுன்னு சொல்லும்போது நானே கேள்வி கேட்டேனே. நீங்கள் ரஜினிகாந்த் ரசிகர்னு சொன்னீங்க, நீங்கள் மார்க்கெட்டிங்கில் கிங், சூப்பர் மார்க்கெட்டிங்கில் விஜய் அடிச்சுக்கிறதுக்கு இந்தியாவில் எந்த நடிகரும் கிடையாது. அவர்கிட்ட இருந்து பாடம் படிக்கணும். அந்த காலகட்டத்திலேருந்தே அவருக்கு ஒரு 30 ரூபா வசூல் வரும்னா ரஜினி ரசிகன் அண்ணாமலை தம்பினா ஆட வந்தோன்னா கூட 10 ரூபா வசூலை சேர்த்துக்குவார். எவ்வளோ கில்லாடித்தனமான மார்க்கெட்டிங்கில் உள்ள ஆள், சூப்பர் மார்க்கெட்டர், அடிச்சிக்கவே முடியாது அவரை. அந்த அளவுக்கு ரஜினி ரசிகர்னு சொல்லி மார்க்கெட்டிங்கில் தன்னோட வசூலை ஏற்றிக்கிட்டவர் விஜய். அதே மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ளே முயற்சி பண்ணவர், அதனால் தொல்லைகளையும் சந்தித்தார். அப்போ ஒரு ரஜினி மராட்டி, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மலையாளி, அப்போ அண்ணன் ரஜினி பிறமொழியாளர், மலையாளி எம்ஜிஆர்னு சொல்லும்போது நீங்கள் ஜாதி மதம் மட்டும் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் ஏன் மொழியை சொல்லலை? அது உங்களுக்கு அஜித் மேலே வன்மானி கேட்டதும் ஒரு அறிக்கை விட்டு மொழியும் சேர்த்துக்கிட்டார் விஜய். அப்போ விஜய்க்கு கிளாரிட்டியில் ஆலோசனை மத்தியில் குழப்பங்கள் இருக்குது. வரும்போதே அதில் ஜாதி மதத்துக்கு அடுத்தால மொழியும் சேர்க்கணுன்னு இல்லை. நீங்கள் சுயநலமாக ரஜினியை ப்ரொமோட் பண்ணி ரஜினி ரசிகனி படத்தில் ரஜினி படங்கள்லாம் காட்டி வசூலை ஏற்றிக்கிட்டீங்க. அப்போ தெரியலையா உங்களுக்கு ரஜினி மராட்டின்னு? இப்போ நீங்கள் அஜித்துக்கு எதிராக வன்மத்தில் சொல்கிறீங்க. நான் ஒரு சொன்னதும் சினிமா நடிகர்கள் சென்சிட்டிவாக இருப்பாங்க. அப்போ இதே ரவீந்திர துரைசாமி பேசிகிட்டு இருப்பான். சரி, ஜாதி மதம் மொழியும் கூடாதுன்னு அவர் இதை பண்ணிக்கிட்டார். ஸோ விஜய் 214 போடுறாரா அல்லது சீமானை ஆதரிக்கிறாரா, எப்படி வராருங்கிறது அவர் வரும்போது தான் சொல்ல முடியும். இல்லை, எடப்பாடிக்கும் விஜய்க்கு இடையில சில தொலைபேசி உரையாடல் நடந்துச்சு, வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். கண்டிப்பாக சீமான் கட்சியோட மைக் சின்னத்தை போட்டு விஜய் விளம்பரம் போட்டதும் தம்பி சகோதரர் சேக்குவா ஜெயசங்கர் சொல்கிற மாதிரி பலரும் பதறிட்டாங்க. அதில் எடப்பாடி ஆள், அதிமுக காரங்க அடுத்து இருக்கிறாங்க. அப்போ அவங்களே கணக்கு பண்ணிட்டாங்க, சீமானை விஜய் ஆதரிச்சுட்டா இத்தனை சதவீதம் வந்துடும், அத்தனை சதவீதம் வந்துடும். என்னோட பார்வை சீமான் தனிச்சு நிற்கிறது தான் அவருக்கு த பெஸ்ட் இதுங்கிறது என்னோட பார்வை. முடிவெடுக்க வேண்டியது சீமான், அது நான் மறுக்க வரல. அவர் களத்தில் இருந்து வந்தவர், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர், லாப நஷ்ட கணக்குகள் மட்டுமல்ல மக்கள் உணர்வு எல்லாமே தெரிஞ்ச ஒரு வெரி ஷ்ரூடு பொலிட்டிஷியன். அப்போது அதிமுகவில் பதட்டம் வருது.
இவர் செல்லூர் ராஜு வந்து எம்ஜிஆர் மாதிரி விஜயன்னு பாராட்டுறாரு. அவர் கலைஞரையே பாராட்டுவார். 12ஆம் தேதி எடப்பாடி பிறந்த நாளுக்கு விஜய் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. 13ஆம் தேதி நன்றி தெரிவிக்கும் போது பிரேமலதா அம்மையார் பேரையும் விஜய் பேரையும் சொல்லி பிரேமலதா அம்மையாருக்கு அடுத்தபடியாக விஜய்க்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து எடப்பாடி வந்து பலம் நிரூபிக்காத விஜய ஒரு 5 சீட்டு இவங்ககிட்ட கண்டஸ்ட் பண்ண ஒரு கட்சி தலைவி போல ஒரு ஃபோல் ஷாட்டு காட்டி அந்த நன்றியை எடப்பாடி தெரிவிக்காருன்னா, மைக்குக்கு விளம்பரம் போட்டதுலேருந்தே விஜய் வந்து அந்த அரசியல் களத்துக்குள்ளே இங்கே நின்னா நமக்கு இவ்வளோ நஷ்டம் வந்துடும் விஜய், அதனால் விஜய் நம்மக்கிட்ட வரட்டுன்னு அந்த எண்ண ஓட்டம் அதிமுக தரப்புக்குள்ளே வந்துட்டு அவங்க அதை ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அல்டிமேட்டாக விஜய் தான் இதுக்குள்ளே என்னங்கிறத முடிவு பண்ணணுங்கிறது நம்மளோட கருத்து. விஜய் தேர்தல் செலவு பண்ண மாட்டார், அவருக்கு வந்து ஸ்தாபனங்களே இல்லை, கட்சியே இல்லை கிரவுண்ட் வரைக்கும். ஆனால் அதிமுக இருக்குது, அதனால் அதிமுகவோட சேருவார், அந்த கட்சியோட கிரவுண்ட் லெவல் வரைக்கும் போவார், ஏன்னா அவங்க பணம் செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக விஜய் தான் முடிவு பண்ணணும். நானே வந்து ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸுங்கிற லெவலில் விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது அவருக்கு முடிவில் தான் தெரியும், அது அவருக்கு உரிமை. அதில் வந்து அவர் மைக் சின்னத்தை போட்டு விளம்பரம் போட்டது அவருக்கும் கோட் படத்துக்கு வந்து உலகளாவிய மார்க்கெட்டுக்கு வேலுப்பிள்ளை பிரபாகரன் சீமான் ரெண்டுமே வந்து பெரிய லாபம் உலக தமிழர்கள் மத்தியில். இந்திய மார்க்கெட்டுக்கு இங்கேருந்து மைக்ரேட் ஆகிருக்கூடிய தமிழர்கள் மத்தியில் பெரிய லாபம். தமிழ்நாட்டில் சொந்தமாக மக்கள் சக்தியாக இருக்கிறவர் சீமான், அதுவும் லாபம். ஸோ இந்த கோட் படத்துக்காக இந்த 3 ஏரியாக்கள்லையும் விஜய் இதில் வந்து மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்ததில் ஒரு மார்க்கெட்டிங் லாபத்தை பார்த்துட்டார். மார்க்கெட்டிங்கில் ரொம்ப நுணுக்கமான மைக்ரோ கில்லாடி பட்டு இது அவர்கிட்ட இருந்து மார்க்கெட்டிங் உள்ள MBA ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும் விஜய்கிட்ட. ஏன்னா அண்ணாமலை தம்பி ஆட வந்த காலத்தில் இருந்து பாஜகவை எதிர்த்து ஜிஎஸ்டியை எதிர்த்ததுலேருந்து எம்ஜிஆர் ரசிய நாட்டு திடீர்னு அவதாரம் எடுத்ததுலேருந்து எல்லா இதுலேயுமே வந்து அவர் மார்க்கெட்டிங்கில் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆன ஒரு விஜய். அந்த மார்க்கெட்டிங்க்கு எடப்பாடி தேர மாட்டார், சீமானோட மைக் சின்னம் தான் கரெக்டாக இருக்குங்கிறத அவர் தெளிவாக பின் பாயிண்டாக பண்ணவர். பட் அரசியல்னு வரும்போது அவர் வந்து அதிமுக ஆப்ஷனை வந்து வேண்டான்னு சொல்லுவார். நான் சொல்ல வரல, அதிமுக என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதை எப்படி எடுக்காங்க போகிறாங்க போக போக தான் தெரியும். அதிமுக ஆப்ஷனும் அவருக்கு இருக்குது. பல நிரூபிக்காத ஒருத்தரே மைக்குக்கு விளம்பரம் போட்டு அரசியல் சக்தியாட்டு ஆயிட்டாருங்கிறதான் உண்மை. அரசியல் சக்தி அல்ல, அரசியல் சக்தியாட்டு அரசியல் சக்தியான சீமான் அங்கீகரிக்காரு. 62 எம்எல்ஏக்களை கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்காருங்கிறது அவருக்கு விஜய்க்கு வந்து இது ஒரு ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதே வேளையில் அவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அவர் அதை ஒன்றும் பெருசாக கண்டுக்கல, ஏன்னா அவருக்கு தெரியும் விஜய் எடுக்க ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டு தாங்கிறது. மேலும் அவர் சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கை விட்டார். அதை திமுக கூட்டணி கட்சிகள் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் எல்லாமே எங்களுக்கு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் தான் முக்கியம், ஜெயத்தா எடுத்துகிட்டு போகிறாரு, அதை வச்சு 4 ஓட்டு எங்களுக்கு வந்துன்னு நாளைக்கு எங்கள் ஓட்டால் ஜெயித்தன்னு விஜய் சொல்லுவார். அந்த பிஸ்னஸே வேண்டான்னு யாருமே விஜயை பொருட்டாக எடுக்கலை. அது பிறகு தான் விஜய் மைக்கை போட்டு விளம்பரத்தை கொடுத்தாரு. நீங்கள் சிஏ அறிக்கை தான் முதல்ல வந்தது, அதில் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு அந்த கூட்டணியில் யாருமே சீண்டாத போது தான் இங்கே விஜய் வாராருங்கிறது நம்ம கால வரனோட பார்த்தா அந்த உண்மைகள் நமக்கு தெரியும். இப்போ விஜய் ப்ளஸ் ஆகிறாரு சீமானுக்குங்கிற போது அது தங்களுக்கு பாதிப்பாகும்னு அதிமுக தரப்பு அதை விஜய்கிட்ட மூவ் பண்ணுறாங்க. விஜய்க்கு வெளிப்படையாகவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அஜித்துக்கு இவர் விஜயகுமார் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது மாதிரி, பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தது மாதிரி இவர் விஜய்க்கு வந்து செல்லூர் ராஜு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றப்ப நிறையா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ அதிலிருந்து விஜய் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ ரெண்டுக்கு வேறுபாடு எப்படி இருக்குது? ரஜினியை மக்கள் கூப்பிட்டாங்கங்க, இவர் இன்வெஸ்ட் பண்ணி இவரே பண்ணுறாருங்க, அதுக்கு வித்தியாசம் இல்லையா? இப்போ நான் ரஜினி ரசிகன்னு சொல்லி ஒரு 8-10 நடிகர் விஜய் உட்பட தங்கள் சினிமா மார்க்கெட்டை உயர்த்திக்கிறதுக்கு ஒரு 8-10 நடிகர்கள் பண்ணியிருப்பாங்க. விஜய்க்கு ஒரு நடிகர் அப்படி நான் விஜய் ரசிகன்னு சினிமாவில் வந்ததா சொல்லுங்க, காட்டுங்க பார்ப்போம். அஜித்துக்கு கூட ஒருத்தர் அந்த ரஜினியை ஓகே அவர் உரிமை, ரஜினியை தான் எல்லாரும் சொல்லணுமா நான் சொல்கிறேன்னு அஜித்தை சொன்னார். சிம்புக்கு உரிமை, நம்ம அதை குறை சொல்லலை. அஜித்துக்காக அந்த கௌரவத்தை ஒரு நடிகராக கொடுத்தாரு. விஜய் ரசிகன்னு படத்துக்குள்ளே விஜய் சொன்னால் 4 பேர் வருவாங்கன்னு எந்த நடிகராவது வந்திருப்பாப்புல? ரஜினிக்கு 10-12 பேர் வந்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வெப் உலகில் விஜயை பற்றி பேசினா என்ன வியூஸ் வருது? வெறும் விஜயை பற்றி பேசினா, அரசியல் விஜயை பற்றி பேசினா வியூஸு, அவரோட செய்தி தொடர்பாளர் பேசின வீடியோக்கெல்லாம் வியூஸை பாருங்கள், படு மோசமான வியூஸு. அப்போது ரஜினிக்குன்னு வந்தது தானாக வந்தது, அவராக உருவாக்குனது இல்லை.
அது குமரி ஆனந்தன் தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியின் தலைவர், 20-30 எம்பிக்களோட 60 எம்எல்ஏ கூட இருக்கிறவர் ரஜினியை வீடு தேடி போய் கூப்பிட்டாரு. மூப்பனார் சைக்கிளை நீங்கள் ஓட்டிட்டு போங்கன்னாரு. அதுக்கும் தானே ஒருத்தர் உருவாக்கி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்க. தானே ஒருத்தர் உருவாக்கி வர்றது தப்பு இல்லை. அரசியலில் பொது வாழ்க்கையில் இன்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் தொழிலில் முன்னேறது தவறே இல்லை. விஜய் அப்படி முன்னேறது நான் தவறே இல்லை. மார்க்கெட்டிங்கில் விஜய் சுப்ரீம்ங்கிறது நான் அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் சுப்ரீம்ங்கிறது நான் மறுக்க வரல. பட் இது விஜயா அவங்களா இது உருவாக்கக்கூடியதானே தவிர ரஜினிகாந்த் மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னு யாரும் அழைக்கலை. அதனால தான் அவங்க சபார்டினேட் போல்ஸாக சீமானுக்கு போனால் கூட பரவாயில்ல, இதில் ஒரு ரோல் கிடைக்கிறதுல சினிமா மார்க்கெட்டை பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்கோர்ஸ் எடப்பாடியை அவங்க ஆதரித்து போனாங்கன்னா நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போயிட்டாங்கங்கிற அந்த விமர்சனம் நாம் தமிழர்கிட்ட இருந்தே வரும். கோட் படத்தில் விஜயகாந்த் ஏஐ டெக்னாலஜியில் கொண்டு வர்றாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பர்மிஷன் விஜயகாந்தனுடைய மனைவிட்ட கேட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது அந்த கட்சி சார்ந்த ஆட்களை தன் கட்சிக்கு வர்றதுக்கான ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான விஷயமா இருக்குமா? சினிமாவுக்குள்ள ஒரு லாபத்துக்காக பண்ணுறாரு. கட்சி இதில் விஜயே சீரியஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவருக்கு செய்தி தொடர்பாளர்லாம் என்னென்னலாமா பேசுனாங்க. இப்போ யாராவது பேசுகிறாங்களா? ஏன்பா மைக்கு படத்துக்கு உங்கள் தலைவர் விளம்பரம் போட்டிருக்காரு, இது சீமானுக்கு ஆதரவு தானேன்னு கேட்டால் அதற்கு பயில் சொல்ல முடியாத அளவுக்கு பேச முடியாத அளவுக்கு தானே அவங்க செய்தி தொடர்பாளர் இருக்காங்க. ஸோ அவர் சினிமாவை தான் மெயினாக பார்க்குறதா நான் நினைக்கிறேன். அரசியல் இதில் அவருக்கு ரொம்ப ஒன்றும் அதை முன்னெடுத்துட்டு போவாரான்னு நான் நினைக்கல. ஏன்னா நான் காரணத்தை தான் நான் சொல்கிறேன். இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு ட்விட்டரில் ஒரு கட்சி பேரை அதே பேரில் தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறாரு. அனௌன்ஸ் பண்ணிவிட்டு சிஐஐக்கு எதிர்க்குன்னு ஒரு அறிக்கை விட்டார். அப்போ இது பீஸ்ட் படத்தில் வந்த முஸ்லீம் எதிர்ப்பை சரி கட்டதுக்கு அது சரியாக இருக்கும் அடுத்த படத்துக்கு. 1. 2வது அரசியல் ரீதியாக அவர் போட்ட கணக்கை உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக திருமாவளவன் இவங்களெல்லாம் தன்வசப்படுத்திக்கிட்டு இந்த அணியிலேருந்து யாருமே விஜய் ஒரு போல்ஸாக பேச மாட்டாங்கங்கிற ஒரு தன்மைக்குள்ளே அது வெற்றி அணி. ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, மேயர் போஸ்ட்டு, கவுன்சிலர் போஸ்ட்டுன்னு சொல்லும்போது அவங்க அதிலே நின்றுக்கிட்டாங்க. அதுவும் ரஜினிக்கு அடைக்கல் ராஜ் ரஜினி படத்தை போட்டு விளம்பரம் ஓட்டு கேட்குற மாதிரி, நலமகராஜன் ரஜினி படத்தை போட்டு இது பண்ணுற மாதிரி ஒரு இது தனக்கு திமுக கூட்டணியில் உள்ளவங்கள்ட்டே வரும்னு நினச்சிருப்பாரு, வெற்றி பெற்றிருக்கவங்கள்ட்டே வரும்னு நினச்சிருப்பாரு. அது விஜய்க்கு வரலங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போ அவருக்கு அரசியல் இடம்ங்கிறது அவராக உருவாக்குறதானே தவிர அவர் செய்தி தொடர்பாளர்கள் அவரை பற்றி பேசக்கூடிய வீடியோக்களுக்கு வியூஸ் இல்லை. இது வெப் டிவியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. விஜயும் அதை புரியணுங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன். 4 பேர் பக்கத்துல இருந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு சினிமாக்காரன் ஹீரோக்கிட்ட எல்லாம் ஜால்ரா கோஷ்டிகளாக தான் இருக்கும். அந்த ஜால்ரா கோஷ்டிகள் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் விஜய் ஏமாறாண்டாங்கிறதுக்காக தான் அவங்க செய்தி தொடர்பாளர்கள் பேசக்கூடியதுக்கு வியூஸ் இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ விஜய்க்கும் ரஜினிக்கு என்ன வித்தியாசம்னா, ரஜினியை மக்கள் தேடினாங்க, அவர் வரல. விஜய் அதை இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கான முயற்சியில் ஈடுபடுறாரு. அதில் அவருக்கு இமேஜ் பாதிப்பு இல்லாமல் போகணும்னா சீமானை ஆதரிச்சுட்டு போகிறது தான் அவருக்கு சரியாக இருக்கும்னு நான் கருதுறேன். 26 நின்றுவார் அவர் தான் முடிவு பண்ணணும். சீயிங் இஸ் பிலீவிங். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.